வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜிவி சண்முகவேல் சேலத்துலேருந்து பேசுகிறேங்க. இப்போ வந்து சனி வக்கரமாக இருக்கார். சனி வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிலேருந்து மறுபடியும் மகர ராசிக்கு போய் ஒரு 140 நாள் வக்கரமாக இருக்கார். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில தொழில்கள்லாம் வந்து முடக்கங்களாக இருக்கிறது, நஷ்டங்கள் ஏற்படுறது, கடனாளி ஆகிறது. ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழிலை விட்டே போகலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறாங்க. இதுக்கு என்னங்க பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு ஒரே பரிகாரம் என்ன அப்படின்னா, நம்ம ஊர்களில் இருக்கிற நவகிரகங்களில் சனி பகவானுக்கு போய் எல் தீபம், சனி பகவானுக்கு எல் தீபம் போட்டு வர்றது. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் விளக்கு போட்டு வருது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஊனமுற்றவர்கள், திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் பண்ணலாம், ஒரு குடை வாங்கி தரலாம், போர்வை வாங்கி தரலாம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலுக்கு காலணிகள் வாங்கி தரலாம், அவர்களுக்கு ஏதாவது சாப்பாட்டுக்கு உதவி செய்யலாம். இந்த மாதிரியான சிறு சிறு தொண்டுகள் செய்யலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு அவருக்கு போய் எல் தீபம் போடுறதை விட இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்கிறது ரொம்ப அவருக்கு பிடிக்கும். புரியுதுங்களா? அதாவது வந்து என்ன சொல்கிறதுன்னா, நம்ம இந்த திருட்டு விசிடி பார்க்குறத விட தேட்டரில் போய் பார்த்தா எப்படி ப்ரொடியூசர்லாம் சந்தோஷப்படுவாங்களோ, அந்த மாதிரி சனி பகவானுக்கு இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சனி பகவான் சந்தோஷப்படுவார். சரி, இதை விட இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இந்த சனி பகவானுடைய ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது திருநள்ளாறுக்கு போகலாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநள்ளாறுக்கு போகிறதை விட திருநள்ளாறு வந்து பார்த்திங்கன்னா தர்பைகளால் அந்த இடம் வந்து ஒரு காடாக இருந்து, அதனால் தர்பார் நியமம் அப்படின்னு சொல்லி அந்த ஊரோடைய பேர் வந்தது. அப்போ அந்த சனி பகவானுடைய ஸ்தலங்கள் அது கிடையாது. அந்த சிவனுடைய ஸ்தலம் தர்பானேஸ்வரர் அப்படிங்கிறோடைய ஸ்தலம். அந்த அம்மாவுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரணேஸ்வரி அப்படிங்கிறது அந்த அம்மாவுடைய பேர். அம்பிகையோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரணேஸ்வரி. சரி, இதை விட சனி பகவானுக்கு சிறந்த ஸ்தலம் எதுங்க இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குச்சனூர். குச்சனூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் தேனிக்கு அருகே குச்சனூர் அப்படின்னு சொல்லி ஒரு சுயம்பு சனீஸ்வரர் இருக்கார். அது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு தனி சந்நிதி. இது வந்து பார்த்திங்கன்னா சிவனுடைய ஸ்தலங்களில் இருக்க சனி பகவான். அவர் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுக்குன்னே உரிய இடம் அது வந்து அதுதான் ஹெட் ஆஃபீஸ்ன்னு வச்சிங்களேன். நம்ம தமிழ்நாட்டில் ஹெட் ஆஃபீஸ் அதுதான். எப்படி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு தலைநகரம் சென்னை, இந்தியாவின் தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி. இந்த மாதிரி சனி பகவானுக்கு ஹெட் ஆஃபீஸு வந்து குச்சனூர் தான். அப்போ கொஞ்சம் சிரமம் பார்க்காம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் அந்த இடத்துக்கு போய் ஒரு சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு, அவருக்கு சிறப்பு பூஜை செய்துவிட்டு, அங்கே இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு 8 பேருக்கு அவருடைய நம்பர், சனி பகவானுடைய நம்பர் 8ஆம் நம்பரு, அவருக்கு போய் வந்து பார்த்திங்கன்னா அந்த 8ஆம் நம்பரில் இருக்கிற சனி பகவானுக்கு 8 நம்பருக்குரிய நபர்களுக்கு ஒரு ப்ளூ கலரில் வேஷ்டி துண்டு, கருப்பு கலர் வேண்டாம், ப்ளூ கலரில் வேஷ்டி துண்டு, உணவு, அவருக்கு ஏதாவது செலவுக்கு காசு, இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு தொழில் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி தரும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். கண்டிப்பாக 100% சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஜோசியர்கள்லாம் வந்து இந்த மாதிரி பதிவுகள் செய்கிறப்ப நிறையா வந்து எனக்கு நடக்கலைங்க, நீ சொல்கிறது பூரா போய் உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறையா நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதையும் நான் படித்தேன். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு பொது பரிகாரங்க. சரிங்களா? ஒரு காய்ச்சல் வந்துட்டால் உடனே நம்ம மெடிக்கலில் போய் ஒரு கால்பால் மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த பரிகாரம் வந்து ஜோசியர்கள் ஆகட்டும் நானாகட்டும் ஒரு பொது பரிகாரம் தான் சொல்கிறேன். அவர்களுக்கு திசைக்கு ஏற்ப இந்த பரிகாரங்கள் வந்து மாறுபடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மேச லக்னம் இல்லைன்னா மேச ராசி, இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் திசை, கேது திசை, சனி திசை இதெல்லாம் நடக்குதுன்னு வச்சிங்களேன். மெயினாக புதன் திசை. இந்த சனியை விட கெடுதல் செய்கிறவர் புதன் தான். யாருக்கு? மேஷ லக்னத்துக்கு, மேச ராசிக்கு, விருச்சிக லக்னத்துக்கு, விருச்சிக ராசிக்கு இந்த புதன் ஒருவரே கெடுதல் செய்யக்கூடியவர். இந்த மாதிரியான ஒரு திசைகள் நடக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சனி பகவான்கிட்ட போனீங்கனாலும் சரி, இல்லை முருகன்கிட்ட செவ்வாய் பகவானை முருகன்கிட்ட போனீங்கனாலும் சரி, ஒரு 50% தான் நன்மை தரும், ஒரு 50% கெடுபலனை தரும். ஆனால் இதே வந்து ஒரு மேஷ லக்னத்துக்கு, மேசராசிக்கு, விருச்சிக லக்னத்துக்கு, விருச்சிக ராசிக்கு குரு திசை நடந்துச்சுன்னு வைங்களேன், இந்த நீங்கள் குச்சனூரே போக தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தொழில் ரன் ஆகிட்டே வரும்.
இன்னொரு 2வது ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. ரிஷப லக்னம் வச்சுக்கங்க. ரிஷப லக்னம் ரிஷப ராசி, துலா லக்னம் துலா ராசி. இந்த ராசிக்காரர்களுக்கு மிக கொடுமையிலும் கொடுமையான திசை எதுன்னா சந்திர திசை தாங்க. அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல உட்காந்தாலும் சரி, இந்த 12 கட்டத்தில் எந்த இடத்தில் உட்கார்ந்தாலும் சரி, எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்தாலும் சரி, ஒரு 10 வருஷ காலம் அவங்களுக்கு வனவாச வாழ்க்கை தான் அவங்களுக்கு. அதே மாதிரி கடக லக்கணத்துக்கு நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. கடக லக்கணம் கடகராசிக்கு சுக்கிர திசை வரக்கூடாது. சுக்கிர திசை வந்து அவங்களுக்கு சுக்கிர திசை நடந்தால் எந்த யோகத்தையும் தரல. எனக்கு சுக்கிர திசை நடக்குதுன்னா கடகலக்கணத்துக்கு உண்டானவர் யார்? சந்திரன். சந்திரனுக்கு எதிரியான யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் தான். சரிங்களா? நெருப்பும் தண்ணி மாதிரி இந்த 2 கிரகம் ரெண்டுக்குமே ஆகவே ஆகாது. ரெண்டும் எப்பயுமே ஒட்டவே ஒட்டாது. அதில் ஒரு நண்பரை வந்து கேள்வி கேட்கலாம், நெருப்பு வந்து தண்ணி தான் அணைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தண்ணி நெருப்பில் தான் சுட வைக்கிறேன் அப்படிலாம் கேட்கலாம். இந்த மாதிரி முட்டாள்தனமான கேள்வி யாரும் கேட்காதீங்க. ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதில் குறை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வீடியோ பார்ப்பானுங்க. இவனை என்ன திட்டலாம், அதாவது நம்ம ஒரு கருத்து சொல்கிறோம், ஒரு மக்களுக்கு ஒரு நல்லது சொல்கிறோம்னா அதை பார்க்குறவங்க 10 பேர் தான் இருப்பாங்க. இந்த திட்டுறவன், இந்த கருத்து சொல்கிறவன், வேலை வெட்டி இல்லாதவன் தான் ஒரு 100 பேர் இந்த வீடியோவை பார்ப்பானுங்க. நல்லவனுங்க வந்து எவனுமே திட்ட மாட்டானுங்க. ஏன்னா அதை நல்லதாக எடுத்துக்குவாங்க. இப்போ ஒரு சினிமாவாக பார்க்குறோம், அதில் வந்து நல்ல விஷயங்கள் 10 இருக்கும், கெட்ட விஷயங்கள் 10 இருக்கும். அதை கெட்டதை எடுத்துகிட்டு போய் செய்கிறவன் நிறைய பேர் இருக்கிறானுங்க. கொலை பண்ணுறவனுங்க, பிள்ளைங்களை கற்பழிக்கிறவனுங்க, கையை பிடிச்சிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது, செஞ்சால் இந்த மாதிரி பின்விளைகள் வரும், ஒரு பெண்ணோட வாழ்க்கை பாதிக்கும், ஒரு உயிர் போகும் அப்படிங்கிறத ஒரு சினிமா எடுத்து காட்டுறாங்க. ஆனால் அதையே ஒரு தொழிலாக செய்கிறவங்களாம் இருக்கிறானுங்க. அது மாதிரி நான் செய்கிறவங்கள தான் தப்பு சொல்கிறேன். யாருமே ஒரு தப்பை எடுத்துக்க வேணாம். அது மாதிரி நிறையா கமெண்ட்லாம் பார்ப்பேன். ஒருத்தர் வந்து கேட்பார், கரெக்டாக அந்த ஆன்மீக வீடியோ, இந்த ஜோஷியர் பரிகார வீடெல்லாம் பார்த்துட்டு சனி நகர்கிறது, கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு வக்கரமாயிட்டார் அப்படின்னா இங்கே எனக்கு காட்டு அப்படிம்பார். சனி நவரதை என்கிட்ட காட்டு அப்படிம்பார். சனி நவரதை காட்டுறதுனா அவர் தாத்தா கிட்ட தான் போகணும். புரியுதுங்களா? இதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கணிச்சு சொல்கிற விஷயங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வெறுப்படைஞ்சிடுறாங்க. என்ன காரணம் வெறுப்படைகிறது அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோ ஒன்று போடுறேன். இப்போ வந்து இந்த ஜாதகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60% உண்மையாக நடக்கும். 60% உண்மையாக நடக்கும். மீதி 40% என்னான்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய மனசு. அதாவது ஒரு கெட்ட நேரமே இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு ரோடு போகிறது ஜல்லி கொட்டி வச்சுருக்காங்க. சரிங்களா? வண்டி வந்து பார்த்திங்கன்னா புது வண்டி, ஷோரூம்லேருந்து அப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க. புது டயர், புது வண்டி, டியூப்லெஸ் டயர்னு வச்சிங்க. அந்த ஜல்லிக்கு முன்னால் ஒரு மனுஷன் நின்றுட்டுருக்கிறார் வண்டி வச்சுக்கிட்டு. இந்த ஜல்லி வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ நம்ம இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு கோயிலுக்கு போகணும், ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போனார் அப்படின்னா அந்த சொந்தக்காரன் வீட்டுக்கு போயிடுவார், கோயிலுக்கு போயிடுவார், உள்ள சினிமா தேட்டருக்கு போயிடுவார், எங்கேயோ ஒன்று போயிடுவார். ஆனால் அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா புது வண்டி வச்சுக்கிற நபர் கீழே குனிஞ்சு பார்த்து நிறைய ஜல்லி இருக்குது, ஜல்லி கூறாக இருக்குது, இங்கேருந்து நம்ம அந்த கோயிலுக்கு போகிறதுக்குள்ளார எங்கேயாவது ஒரு ஜல்லி நம்ம டயரில் குத்தி பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சார் அப்படின்னா இந்த எண்ணெய் பதிவில் இருக்குது இல்லைங்களா, அது போய் கரெக்டாக அந்த ஜல்லியில் போய் நிற்கும். நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, அந்த ஜல்லியில் போய் நிற்கும். அப்போ என்னாகும், கண்டிப்பாக அவரோட டயர் பஞ்சர் ஆகி நிற்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. சரி, புது வண்டி தானே, எப்படி பஞ்சர் ஆயிடுச்சு, புது டயர் எப்படி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்கக்கூடாது. இந்த எண்ணங்கள் என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த எண்ணம் 2 சேர்ந்து வேலை செய்யும். இன்னொரு கருத்து ஒன்று சொல்கிறேங்க. ஒரு டிரைவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஆதி ஓட்டிகிட்டே இருக்கார், கிளீனர் இருக்கார் இல்லைங்களா, கூட அவருக்கு சப்போர்ட் இருக்கிறவர் ரொம்ப நாளாக கேட்குறாரு, ஆனால் எனக்கு கொஞ்சம் வண்டி ஓட்ட கற்றுக் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காரு. நானே எத்தனை நாளைக்கு தான் கிளீனராக இருக்கிறது, எனக்கு டிரைவர் ஆனால் தான் கொஞ்சம் அதிகபட்சமான வருமானம் வரும், எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு வருஷம் கழிச்சு அவர் சொல்கிறார். ஒரு ஹைவேஸில் போயிட்டு இருக்கிறப்ப அவர் சாப்பிட இந்த மாதிரி நகர்றாரு. இந்த மாதிரி நீ வந்து வண்டி எடுப்பா, ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோ, இது வந்து ஒரு கிராமம், இந்த கிராமத்தில் நிறையா பேர் சைக்கிள் ஓட்டிகிட்டு வருவானுங்க, வண்டி வருதா அது வருதான்லாம் பார்க்க மாட்டானுங்க, திடீர்னு கொண்டாந்து லாரியில் விட்டுருவானுங்க. அதனால் நீ ஜாக்கிரதையாக வந்து இந்த லாரியை ஓட்டிகிட்டு போகும்போது முதல்ல ஒரு 2nd கியரில் போ, அப்புறம் 3rd கியரில் போ.
அப்புறமா நீ நகர்த்திட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் என்ன பண்ணுறாரு, இந்த கிளீனருக்கு ஃபஸ்ட் கியர் போடு, மூவ் பண்ணு, கிளச்சை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சொல்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறாரு. அவர் அப்படியே ஒரு தேர்ட் கியரில் போயிட்டுருக்கிறாரு. அப்போது அதே கிராமத்தில் ஒருத்தர் வந்து சைக்கிள் கற்றுக் கொடுக்குறாரு. யாருக்கு? ஒரு ஆளுக்கு. ரொம்ப நாள் சைக்கிள் ஓட்ட தெரியாமல் வந்து எத்தனை நாளைக்கு தான் நான் நடந்தே போகிறது, எனக்கு ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுன்னு சொன்னோன்னே அவர் ஒரு பக்கம் வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்குறாரு. கற்றுக் கொடுக்குறப்ப சொல்கிறார், டேய் லாரி கீரி குறுக்க வரும் ஹைவேஸில், லாரியில் போய் விட்றாதரா, லாரி வரும் லாரி வரும் லாரி வரும்ன்ட்டே சொல்லிக்கிறார். லாரியில் போய் விட்றாரு, லாரியில் போய் விட்றாருன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. இவன் மனசில் நினச்சி லாரியில் போய் விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறாரு, லாரியில் போய் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவன் மைண்ட் செட் அப்படியே பதிவாச்சு. இவர் என்ன சொல்கிறாரு கிளீனருக்கு, சைக்கிள்காரன் மேலே விட்றாத, சைக்கிள்காரன் மேலே விட்றாத, சைக்கிள்காரன் விட்றாதுன்னு சொல்லி இவர் சொல்கிறோன்னா அந்த மைண்ட் செட்டு. இப்போ ஒரு நாள் இவனுக்கு 2 பேருமே நேருக்கு நேராக சந்திக்கிறானுங்க. யார்? இந்த சைக்கிள் ஓட்டிகிட்டு வரவனும் இந்த லாரி ஓட்டிகிட்டு வரவனும். இவன் என்ன சொல்கிறான், ஓ இவன் வந்து சைக்கிள் ஓட்ட தெரியாமல் ஓட்டுறான், லாரிக்காரன் வந்து சைக்கிள்காரன் மேலே விட்றாதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மைண்ட் செட்டு. அதாவது எங்கே அவன் மேலே விட்டுருமோ அப்படிங்கிற எண்ண அலைகள், ஆள் மனது என்ன சப்கான்சியஸ் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அதில் போய் நின்றுக்குது. இவன் என்ன பண்ணுறான், சைக்கிளில் அங்கேருந்து ரோட்டில் ஒரு 100 அடி தூரத்தில் ஓட்டிகிட்டு வரான், அப்படியே கையை ஆட்டிக்கிட்டே வரான். ஓ லாரி வருது, எங்கே நம்ம அதில் விழுந்துருமோன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வரான். இந்த எண்ணெய் இவனோட எண்ண அலைகளும் இவனோட எண்ண அலைகளும் ஒரே நேர்புள்ளியில் சந்திக்குதுங்க. இதுதான் விபத்து. சரிங்களா? இதுக்கு காரணம் விபத்து. இதுதான் வந்து நடக்குது நிறைய இடங்கள்ல. அதாவது எண்ண அலைகள். இப்போ என்ன எண்ண அலைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5வது படிச்சுட்டு இருப்பான் அந்த பையன். 5வது படிச்சுட்டு இருப்பான். அவங்களுக்கு 30 வயசு ஆகட்டும், 40 வயசு ஆகட்டும், 20 வயசு ஆகட்டும். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 5வது படிச்சுட்டு இருக்கிற வரைக்குமே சில விஷயங்கள் ஒரு பசங்க டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க, ஒரு டக்குன்னு சில பசங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்போ அந்த வாத்தியாருங்க என்ன பண்ணுவோன்னா, எருமை மாடு உனக்கு எதுவுமே ஏறாது, நீ எதுக்குமே லாய்க்கில்லைன்னு சொல்லி அந்த பையனுக்கு சொல்ல அந்த எண்ண அலைகள் என்ன பண்ணால் அந்த பையனோட மனசில் போய் விழுந்துடும். அப்போ என்ன ஆகும்னா, அவன் பெருசாகி ஒரு வேலைக்கு போய் இன்டர்வியூக்கு போகிறான்னு வச்சுங்களேன், அப்படியே படித்து மெதுவாக வந்து படித்து ஒரு டிகிரி வாங்கிடுறான். அப்போ வந்து இந்த வேலைக்கு இன்டர்வியூக்கு போனால் எனக்கு செட் ஆகாது. அவன் சப்கான்சியஸ் எண்ண அலைகள் 5வதுல 10 வயசில் போட்ட எண்ணங்க பதிவுங்க இவன் டிகிரி போடுறப்போ வரும். வேலைக்கு போனால் இதெல்லாம் நம்ம செலக்ட் ஆக மாட்டோம், இவ்வளோ பேர் உட்காந்துக்கிறான், ஒரு 30 பேர் உட்காந்துக்கிறான், நம்ம வந்து செலக்ட் ஆக மாட்டோம், ஒரு 40 பேர் உட்காந்துக்கிறான், செலக்ட் ஆக மாட்டோம், இந்த கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனி, நம்ம இதுக்கு லாய்க்கு இல்லை, இந்த கம்பெனி ரொம்ப சின்ன கம்பெனி, இதில் போய் நம்ம வேலை செய்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ண அலைகள் வந்து பார்த்திங்கன்னா அவனோட மனதில் வந்து ரொம்ப ஆழமாக போனதுனால என்ன ஆகும்னா, அவனுக்கு எந்த விஷயமே நடக்காமல் இந்த ஜோசியத்து மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். ஜோசியர் வந்து இன்னும் 13 நாள் போனால் அவனுக்கு நல்ல நேரம் வருதுன்னு, 13 நாள் போய் நல்ல நேரம் வந்தாலும் அவனுக்கு வேலைக்கு ஆகாது. என்னன்னா அவனோட எண்ண அலைகள் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறீங்களேன், இந்த லாரி சைக்கிள் மாதிரி இன்னொரு உதாரணம். இந்த யானை குட்டி இருக்கு இல்லைங்களா, ஒரு வயசு 2 வயசில் என்ன பண்ணுவாங்கன்னா சங்கிலியில் போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. யானையை பார்த்தீங்க அப்படின்னா கவுறு போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குட்டி யானையை சங்கிலியில் போட்டு ஒரு இடத்துல கட்டி வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணும், விளையாடுறதுக்கு அத்துக்கிட்டு ஓடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணும். அந்த சங்கிலி அப்படியே போட்டு பிக்கும், அந்த சங்கிலி பிக்க முடியாது. இதே மாதிரி ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அந்த யானைக்குட்டியை சங்கிலியில் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. அது பிக்க முயன்று ஒரு பக்கம் டயர்டாகி இந்த சங்கிலியை நம்ம பிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். அவ்வளோதான், நம்ம இதே இடத்துல தான் நிற்கணும், இந்த இடத்த விட்டு நவரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு அந்த யானை வந்துடும். யானைக்குட்டி வந்துருன்னு வச்சிங்களேன், அந்த ஒரே இடத்துல காலை ஆட்டாமல் ஒரே இடத்துல நிற்கிற வரைக்கும் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த யானை பாகன் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் பெருசாக வரப்போ என்ன பண்ணால், சும்மா ஒரு பேருக்கு ஒரு கவுரை சுற்றி விட்ருப்பாங்க, எங்கேயுமே அதை கட்டியிருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய மரத்தை உடைக்குது. இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸை போட்டு தள்ளுது, லாரியை தள்ளுது, மரத்தை எப்பேற்பட்ட மரம் ஆற மரமானாலும் அது பிடிச்சி உடச்சி தள்ளுது. அந்த அளவுக்கு அது ஒரு பவர் இருக்குது. ஒரு குட்டி கவரை பிக்க முடியாது அதனால். அப்போ என்ன ஆகும்னா, என்ன தான் பண்ணினாலும் சரி அந்த கயிறு காலில் சுற்றிருப்பாங்க, ஆப்போசிட் சுற்றிருப்பாங்க. இந்தாண்ட வந்து வலது கால்னா அந்தாண்ட இடது காலை கயிறு சுற்றி வச்சுருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, நம்ம காலில் வந்து சங்கிலி இருக்குது, இதை வந்து பிக்க முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்து
அந்த யானை எங்கேயாவது கொண்டு போய் நிற்க வச்சிங்கன்னா அதே இடத்துலயே தான் நிற்கும். புரியுதுங்களா? அந்த இடத்த விட்டு நவராது, ஓட விடாது. அது மதம் பிடிச்சா மட்டும்தான் அது ஓடும், நகரும். மதம் பிடிக்குது என்னன்னா தன்னிலை மறந்துடுது. அது எப்படி ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற ஒரு தன்னிலை மறந்து பொண்டாட்டி பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறாரு, காலையில் நானாக அதெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி, அதுதான் மதம் பிடிக்கிறதுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி சிறு வயதிலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா முடியாது, உன்னால் நடக்க முடியாது, செய்ய முடியாது. ஒரு கடைக்கு போய்ட்டோம் அப்படின்னா அந்த பையன் கால் வலிக்குதுன்னா உன்னால் எதுவுமே கையாளாது அப்படின்னு சொல்லி அந்த பையனை பிடிச்சி திட்டி விடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா ஒரு தடவைக்கு 4 தடவை திட்ட அவன் அப்படியே அவனால் முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு வந்துடுவான். சரி, இன்னொருத்தன் ஏன் ஜோசியத்தை ஏன் நம்பலை, எல்லாமே நம்மளால தான் முடியுங்கிறான் அப்படிங்கிறவன் என்னன்னா அவன் ஒரு பவர்ஃபுல் மேன் அப்படின்னு அந்த சந்திரனை குரு பார்த்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் குருவுக்கு 1-4-7-10 சந்திரன் இருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இயற்கையிலே ஒரு தனி திறமை இருக்கும். இயற்கையிலே எது ஒன்றுமே அவங்க செஞ்சாங்கன்னா டக்குன்னு முடியும். அவங்களுக்குலாம் ஜாதகம் பார்க்க தேவையில்லை. இயற்கையிலேயே ஒவ்வொரு விஷயங்கள் அவனுக்கு எது எடுத்தாலும் மனசில் நினச்சாலும் இந்த மனசு தான் சந்திரன் இல்லையா, இந்த சந்திரனை குரு பார்த்தான்னா அவன் போய் ஒரு பரீட்சை எழுதிட்டு வரான்னா உடனே பாஸ் ஆயிடுவான். அவன் ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுட்டான்னா ஒரு ஃபஸ்ட்டு நாள்லேயே அவன் சைக்கிள் ஓட்ட கற்றுக்குவான். ஒரு இன்டர்வியூ போனான்னா உடனே அவன் இன்டர்வியூ செலக்ட் ஆகிடுவான். இதெல்லாம் வந்து என்னென்னா எல்லாமே நான் தான்டா, ஜாதகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது, எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவானுங்க. இந்த டிவியில் இந்த நீயா நானெல்லாம் வச்சா கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜோசியருங்களாம் ஒரு பக்கம் ஒரு 20 பேர் ஆட்டுக்குட்டிங்க மாதிரி உட்காந்துருப்பாங்க. இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா கேள்வியிலே வித்தகாரன ஒரு 20 பேர் உட்கார வச்சுருப்பானுங்க. இதை நான் எப்படி பார்க்குறேன் இந்த ஷோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தாண்ட 20 ஜோசியருங்க, இந்தாண்ட கேள்வி கேட்குறவங்க, அதாவது நாத்திகர்கள், ஜோசியத்தை, ஆன்மீகத்தை இதெல்லாம் எதுக்குறவங்க. இதெல்லாம் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தாண்ட இளையராஜா, ஏஆர் ரகுமான், இந்த மாதிரி கைதேர்ந்த பாடகர்கள், ஒரு மியூசிக் வாசிக்கிறவங்க, இந்தாண்ட பூரா வந்து பார்த்திங்கன்னா ஊமைங்க, வாய் பேச முடியாதவங்க, இந்தாண்ட ஒரு 20 பேர், இந்தாண்ட வந்து இசையமைப்பாளர் ஒரு 20 பேர், எல்லாம் ஆஸ்கார் அவார்டு ஏஆர் ரகுமான்லாம் உட்கார வச்சு நடுவில் வந்து ஒரு நடுவர், உன்னால் முடிஞ்சால் இவங்கெல்லாம் பாடவை, உன்னால் முடிஞ்சால் பாடவை அப்படின்பா. அவன் பேமா, இவர் வந்து சரணி நன்னா பாடு பே. இதுதான் வந்து நான் பார்க்குறேன். இந்த ஷோவெல்லாம் இப்படி தான் நான் பார்க்குறேன். அவனுக்கே நம்பிக்கை இல்லை, அவனை கூப்பிட்டு ஒரு பக்கம் உட்கார வச்சு, இவங்க ஜோசியக்காரங்களாம் கூப்பிட்டு ஒரு பக்கம் உட்கார வச்சு, இந்தா இவனை ப்ரூவ் பண்ணு ஜோசியத்தை ப்ரூவ் பண்ணு அப்படிங்கிறது. எப்படிங்க ப்ரூவ் பண்ணுறது? நம்பினவனுக்கு தான் ஜோசியர், சரிங்களா, நம்பாதவனுக்கு கிடையாது. இப்போ வந்து ஒரு தாய் கர்ப்பமாக இருக்கிறா, குழந்தை பிறக்குது, உடனே வந்து அந்த குழந்தையோட அப்பா எனக்கு ப்ரூவ் பண்ணு, என் குழந்தை தான் ப்ரூவ் பண்ணான்னு கேட்குறான். குழந்தை பிறகுதான் அவன் ஏற்றுக்கிறான் இல்லையா? இது மாதிரி தான் ஜோசியமும், சரிங்களா. உங்களுக்கு இயற்கையாக நடந்துட்டு வருது அப்படின்னா அது நல்ல விஷயந்தான். நீங்கள் ஜாதகம் பார்க்க தேவையில்ல, நானே சொல்கிறேன், ஜாதகம் பார்க்க தேவையில்ல, இதெல்லாம் கடவுளுக்கு போய் கும்பிடக்கோ தேவையில்ல. ஜாதகம் பார்க்க தேவையில்லைன்னா இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்களுங்க. ஒரு உடம்பு சரியில்லை, குளிர் காய்ச்சல் வருது, நடுங்கிட்டு இருக்கிறோம், படுத்துருக்குறோம் அப்படின்னா தான் நம்ம வந்து போய் ஒரு மருத்துவரை போய் நம்ம ப்ளட் டெஸ்ட் பண்ணி இது என்ன காய்ச்சல், வைரஸ் காய்ச்சலா, ஃபீவரா, டெங்கு காய்ச்சலா, மலேரியான்னு சொல்லி நம்ம மாத்திரை சாப்பிடணும். உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவனுக்கு மருந்து மாத்திரை எதுவும் தேவையில்லை. அது மாதிரி தான் ஒருத்தன் டக்குன்னு படித்து முன்னேறி வேலை கிடைக்கிறவனுக்கு ஜோசியமே பார்க்க தேவையில்ல. நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், அவன் போய் ஜோசியம் பார்க்கலாம். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோசியத்தில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவேன் நான். ஜோசியம் வந்து ஜோசியம், ஜாதகம் இதெல்லாம் வந்து பொய் கிடையாதுங்க. ஆனால் இது நிறையா பேர் போலி இருக்காங்க. இந்த போலி டாக்டர், போலி வக்கீல், போலி போலீஸு, போலி விஏஓ, போலின்னு சொல்லி ஒவ்வொரு அதிகாரி இருக்காங்க இல்லையா? ஒரு அதிகாரிங்க வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் போனால் உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொருத்தர் போனாங்க அப்படின்னா இழுக்கடிப்பாங்க. அதுக்கு ஒரு புரோக்கர் ஒருத்தர் இருப்பான், அவனை ஒரு 500 1000 கவனிக்கணும், அப்போ தான் இருக்கும். இதே மாதிரி ஒரு நேர்மையான அதிகாரிகளும் நிறைய பேர் இருப்பாங்க. லஞ்சம் வாங்குகிற அதிகாரி நிறைய இடத்துல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு டாக்டரு, எங்கள் பாட்டி ஒன்று ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு, அது
அதுக்கு இருக்குது 90 வயசு இருக்கும். அது ஒரு அரை மணி நேரத்தில் செத்து போயிடும். அதை நாங்கள்லாம் எடுத்துகிட்டு போனோம் ஆஸ்பத்திரிக்கு. அதாவது எங்கள் மாமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை தாய் மேலே. அதனால் அவர் என்ன பண்ணார், ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் பெட்டில் சேர்த்திட்டார். பெட்டில் சேர்த்தனோன்னா ஐசியூவில் கொண்டு போய் போட்டாங்க. ஐசியூவில் போட்டு 48 மணி நேரம் கழித்து தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே ஒரு 50,000 ரூபா பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 50,000 பணம் கட்டினார். ஒரு 3 நாள் இருந்துச்சு, அப்புறம் இறந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் இறந்துடும். அதை நான் போய் பிரச்சனை போட்டு பார்த்து சொல்லிட்டு வந்துட்டேன். அதை 3 நாளாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பெரியவர் ஒருத்தர், அவரை எடுத்துக்கிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டார். லோ ப்ரெஷர் ஆகி பக்கத்தில் ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு போனோம். ஒரு சின்ன கடை மாதிரி வச்சுருப்பார் அவர் தான். அவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சோம். நாடி தொட்டு பார்த்துட்டு, இன்னும் 1 மணி நேரம் தாங்க இருப்பார், நீங்கள் வந்து ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறது வேஸ்ட்டாக செலவு பண்ணாதீங்க, நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க, சொந்தக்காரங்களாம் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டீசெண்டாக அவர் சொல்லிட்டார். வீட்டுக்கு கொண்டு போய் அவர் படுக்க வச்சோம். பால் ஊற்றுனாங்க, அப்புறம் இந்த துளசி தண்ணி இதெல்லாம் ஊற்றுனாங்க. அவர் இறந்துட்டார். இந்த மாதிரி இருக்காங்க டாக்டருங்களில். ரொம்ப நேர்மையானவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பில்டிங் கட்டிட்டா என்ன பண்ணுறாங்க, ஸ்கேன் எடுக்கணும், இசிஜி எடுக்கணும், பிளட் டெஸ்ட் எடுக்கணும், மோஷன் டெஸ்ட் எடுக்கணும், சளி டெஸ்ட் எடுக்கணும், இந்த மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா. இப்போ வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் 30 வருஷத்துக்கு முன்னாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டாக்டர் எம்பிபிஎஸ், அவ்வளோதான். காய்ச்சலுக்கும் அவர் தான், தலைவலிக்கும் அவர் தான், கால் வலிக்கும் அவர் தான், சுளுக்குக்கும் அவர் தான். எனக்கெல்லாம் எங்கள் அம்மா ஒரே ஒரு டாக்டர் தான், பாலகிருஷ்ணன் ஒரு டாக்டர் இருந்தார். போனால் ஒரு ஊசி போட்டு அடுத்த நாள் வராதுன்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறமா இப்போ என் பையனுக்கு ஒரு டாக்டர் கூப்பிட்டு போகணுங்க, நாளைக்கு காலையில் இதே டைம் கூப்பிட்டுவாங்க. நம்ம அடுத்த நாள் கூப்பிட்டு போனால் ஒரு ஊசி போடுவோம். நாளைக்கு டைம் இதே டைம் வாங்க, நல்லா அவ்வளோ அப்படின்னா பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் எழுதி கொடுக்குறாரு என் பையனுக்கு. எனக்கெல்லாம் ஒரே ஊசி தான், 2 ரூபா இந்த ஊசி. இந்த மாதிரி டாக்டர் இருக்காங்க இல்லையா. இதையெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, இந்த மாதிரி ஜோசியர்களும் இருக்கானுங்க. பார்த்தவொன்னே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா, நவகிரகத்தில் போய் விளக்கு போடு, நவகிரகத்தில் சனி பகவானுக்கு போய் விளக்கு போடு, குழந்தை பிறகு இல்லையா குரு பகவானுக்கு போய் விளக்கு போடு, உனக்கு வந்து பார்த்திங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக புதன் பகவானுக்கு போய் விளக்கு போடு, தலை சுற்று தான் உனக்கு, இல்லை ஞாபகம் மறதி வருதா, சந்திரனுக்கு போய் விளக்கு போடு. இந்த மாதிரி 9 நவகிரகம், அவ்வளோதான் விஷயம். யாராவது இங்கேருந்து நீ வந்து ஆந்திரா போ, ஆந்திராவில் ஒரு நரசிம்மர் இருப்பார், அவர் கோயிலில் படுத்தூங்கு அப்படின்லாம் சொல்ல தேவையில்லை. நம்ம உள்ளூர்லேயே இருக்குது பரிகாரம். எதுக்கு நீ ஆந்திரா போகிற, கர்நாடகா போகிற, பாகிஸ்தானுக்கு போகிற, எந்த ஊருக்கும் போகாத. உள்ளூரில் இருக்கிற நவகிரகம், அந்த 9 நவகிரகம் தான் உன்னை பிடிச்சி மாட்டி வதைக்குது. இருக்கிறதே அங்கே 12 கட்டம், 9 கிரகம், 27 நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரமும் ஒவ்வொரு கிரகம் 3 நட்சத்திரத்தை வாங்கிக்குது. சரியா, 3 7 21 சரிங்களா. இந்த மாதிரி இருக்கிறதே 9 கிரகம் தான். நீ எதுக்கு அங்கே போ, ஒருத்தர் சொல்கிற 4 ஆட்டுக்கால் அங்கே போ அப்படிங்கிறாரு. 4 ஆட்டுக்கால் வேணாம், 8 ஆட்டுக்கால் வேணாம், நீ உள்ளூர்லேயே போ, விளக்கு போடு, சனி பகவானுக்கு விளக்கு போடு. இன்னும் உனக்கு சிறப்பாக சொல்கிறேங்க, உடல் ஊனமுற்றவருக்கு தான தர்மங்கள் பண்ணு, சனி பகவான் உனக்கு அப்படியே கொண்டாடி உன்னை உச்சத்தில் தூக்கி வச்சுருவார். அதே மாதிரி யார் ஒருத்தருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ அவங்களாம் ஆடம்பரமாக தொழில் செய்யாதீங்க, ஷோரூம் வைக்காதீங்க, சிம்பிளாக இருங்க. நகை கடையே வைக்கிறீங்களா, சிம்பிளாக வைங்க பாருங்கள், வியாபாரம் போட்டும். அதே மாதிரி யாருக்கு சுக்கர திசை நடக்குதோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்காதீங்க, ஷோரூம் பண்ணி விடுங்க. சென்ட்டு, ஆசனை திரவியங்கள், அங்கங்கே பூ தொங்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து யாரும் சொல்கிறதில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேராக அந்த நம்மளோட குழந்தை இல்லையா மடத்துக்கு வந்துடுமா, ஒரு பூஜை பண்ணணுன்னா 50,000 50,000 அப்படிங்கிறாரு. இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தை வெறுக்கிற மாதிரியும் பேசுகிறாங்க, கடவுள் இல்லாத மாதிரியும் பேசுகிறாங்க, கடவுள் இருக்குதுன்னு சில பேர்லாம் சொல்கிறாங்க. எதை நம்புறதே தெரியல. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ராகு காலத்தில் தயிர் போட்டால் புற ஆகும், அது அதோட தன்மை இல்லைங்களா. ராகு காலத்தில் தயிர் போட்டால் புற ஆகும் சரிங்களா. நைட்டு போட்டாலும் பகலில் போட்டாலும் ஆகும். இது வந்து ஒரு கூட்டம் அப்படியே கை தட்டுது, குகுன்னு தட்டுது. சிவன் இருக்கார், உன்னோட இருக்கார், நீ கவலைப்படாத அப்படிங்கிறாரு ஒருத்தர். எனக்கு தெரிஞ்சு எங்கள் தெருவில் ஒருத்தர் இருக்கார், சிவன் உன்னோட இருக்கிறார், நீ கவலையே படக்கூடாதுங்கிறாரு. ஒருத்தன் பையன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகி படுத்துக்குது, சிவன் என்னோட இருக்கிறார், நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லுவேன். அவன் அங்கங்கே அலைஞ்சி திரிஞ்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி பையன் முளைச்சி வீட்டுக்கு வந்தால் போதுன்னு இருக்கும்.
புரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பெத்த அப்பன், ஆயா கூட இருக்கிறாங்கன்னே தெரில. சிவன் உன்னோட இருப்பார். சிவன் உன் கூட இருக்கிறாரு. நீ சிவன் கூட இருக்கிற அப்படின்னா, இதெல்லாம் நம்புற மாரியாங்க இருக்குது. அதெல்லாம் எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை. கயிறு எப்போ போட்டாலும் போக தான் செய்யும். இந்த ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் யாருக்குன்னா மனுஷனுக்கு தான். அதே மாதிரி ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாய்க்குட்டி பிறந்த உடனே எழுந்து நடக்கிறது. ஆனால் மனுஷனுக்கு தான் கக்கா போவது எல்லாம் துடைக்கிறதுக்கு எல்லாம் துணி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. இப்போ ஒரு நாய்க்குட்டி எங்கே உறவு கொள்ளுது, அதை சொன்ன நீ எங்கே உறவு கொள்கிற? நாய்க்குட்டி மாதிரி உறவு கொள்ள முடியுமா? ஆண் பெண்ணு. மனுஷன் பிறப்பு வேறையா? மனுஷனோட தலை வந்து எடுத்துகிட்டு போ, மிருகத்தோட 4 தலை எடுத்துகிட்டு போன்னு சொல்லி ஒரு ராஜா வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து ஒரு சிங்கம், ஒரு மான், ஒரு ஆடு இதோட தலையெல்லாம் விற்றுருது, ஒரு மனுஷன் தலை மட்டும் விற்க முடியுது. அவர் சொல்கிறார், மனுஷன் தலை எவனுமே வாங்க மாட்டேங்கிறான், மனுஷன் தலைக்கு வேல்யூ கிடையாது ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சொல்கிறான். அந்த ராஜா சொல்கிறாரு, மனுஷனோட தலை ஏன் வாங்க முடியல அப்படின்னா, மனுஷனுடைய தலை வந்து பார்த்திங்கன்னா விலை நிகரற்றது, விலை நிர்ணயம் இல்லாதது. அதனால தான் மனுஷனுடைய தலையை வாங்க முடியல. அது மாதிரி மனுஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மனுஷன் எல்லாத்தையுமே படைச்சது மனுஷன்தான். இப்போ வந்து கோயிலில் ஒரு தெய்வம் இருக்குது, அந்த தெய்வத்தை படைச்சதுமே மனுஷன்தான். அந்த எப்படியா அந்த கல்லை வந்து ஒருத்தன் செதுக்கிறான், அதுக்கு ஒருத்தன் மந்திர உச்சாரணம் பண்ணுறான், அதை போய் கும்பிட்டா அது நமக்கு வந்து பவர் இருக்குதா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, அது வந்து ஒரு கல், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்திரம் சொல்கிறாரு ஐயருங்க, புரோகிதர்கள்லாம் மந்திரம் சொல்லி உருவு கொடுக்குறாங்க, அதை போய் ஒரு கோயிலில் மூலஸ்தானத்தில் வைக்கிறாங்க, அது எப்படி நமக்கு நல்லது செய்யும்? என்ன ஒரு முட்டாள்தனமாக இருக்குது. அது செஞ்சவனு ஒரு மனுஷன் தானே, மனுஷனுக்கு மனுஷன் தானே நல்லது செய்வான். அந்த கல் போய் எப்படியா நமக்கு நல்லது செய்யும் அப்படிங்கிறது. இப்போ பிறந்த பிள்ளைங்க, அதாவது 90 கிட்ஸு 2K கிட்ஸ்லாம் அந்த பிள்ளைங்களாம் கேள்வி கேட்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படின்னு சொல்லி ஒரு ஏடு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள், ஞானிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவத்தில் உட்காந்து இந்த பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கி, சரிங்களா, இந்த தெய்வத்துக்கு இந்த ஒளி, இப்போ சரவணான்னு ஒரு பேர் வச்சு சரவணான்னு கூப்பிட்டா அவன் எப்படி திரும்பி பார்க்குறான். அப்போ அந்த கல்லுக்கு இந்த அதாவது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், அந்த ஜென்ரேஷன் சொல்ல மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி மந்திரங்களை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இழுக்க வைக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலை, அதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்பு தகடு, அதுக்கு மேலே ஒரு செம்பு கலசம், இந்த செம்பு தகடு இந்த செம்பு கலசத்துக்கு நடுவில் இந்த சிலை இருக்குது. அப்போ அந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி 90 டிகிரியில் இருக்கும். இந்த கலசம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி பூரா உள்ளி இழுத்து என்ன பண்ணுன்னா, இந்த சிலைக்கு அடியில் ஒரு தகடு இருக்குது இல்லையா, அது கோயிலில் வந்து மூலவர்கள் அர்ச்சனை பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். அந்த தகடு ஒரு எர்த் ஒயர் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த தகடுக்கு வந்து அனுப்பும். அந்த தகடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலைக்கு கொடுக்கும். அந்த சிலைக்கு கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அந்த கல்லில். அந்த கல்லுக்கு ஒரு உருவம், மாரியம்மை, காளியம்மை, விநாயகர், முருகன் சொல்லி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் அந்த கல் இருக்கும். நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கும். அதுக்கு முன்னால் நம்ம போய் நிற்கிறப்ப என்னன்னா, அந்த கல்லுலேருந்து பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வரும். சரிங்களா? இதுதான் வந்து சாமி. ஆரியாகி உனக்கு நல்லது செய்யுமா, ஆளியாகி நல்லது செய்யுமான்னு கிடையாது. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உனக்குள்ளார நீ எவ்வளோ சோகமாக போய் நிற்கிறியோ அப்போ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே வேலை செய்யும். இந்த கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ அந்த கும்பாபிஷேகத்தில் அங்கே கூடுற மொத்த குடும்பம் என்ன சொல்லணும் அப்படின்னா, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், என் பையனுக்கு குழந்தை பிறக்கணும், என் பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணும், அந்த மாதிரி எல்லாமே பாசிட்டிவாக கும்பிட்றாங்க இல்லையா. எங்கள் அப்பா செத்து போயிடணும், எங்கள் அம்மா செத்து போயிடணும், என் பாட்டி செத்து போயிடணும், இப்படி யாராவது கும்பிடுவாங்க? எல்லாமே பாசிட்டிவாக தான் கும்பிடுவாங்க. சரிங்களா? எங்கள் அப்பா நல்லா இருக்கணும்னு சொல்லி பிள்ளை போய் கும்பிடுவார், என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா போய் கும்பிடுவார். இந்த பாசிட்டிவ் எனர்ஜியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்குள்ளே அந்த கலசத்துக்குள்ளே இருக்கிற தானியங்கள்லாம் என்ன பண்ணால் அப்சர்வேஷன் உள் வாங்கிக்குங்க. எப்படி வந்து ஒரு மாணவன் டீச்சர் சொல்லி வாங்கிக்கிறோன்னா அது மாதிரி அதை உள் வாங்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நேராக அந்த தகடுக்கு 90 டிகிரியில் கீழே அனுப்பும். அந்த தகடு அந்த கல் மூலியமாக நமக்கு கொடுக்கும்.
இதுதான் விஷயம், புரியுதுங்களா? அதனால் ரொம்ப நேரம் பேசிட்டேன், ஒரு 1/2 அன் ஹவர் பக்கமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா உங்களுக்கு சொல்கிறேன். ஜோசியம் ப்ளஸ் அறிவியல், சரிங்களா? ஆன்மீகம் ப்ளஸ் அறிவியல், இதெல்லாம் நிறைய கலந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம். வெறும் ஆன்மீகம்னா சும்மா இப்படி மந்திரம் போட்டால் கல்புரை இப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து பிளாக் மேஜிக், சரிங்களா? இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மனிதனை தூய்மைப்படுத்துறது. சாமி வந்து கண்ணை குத்திரும், நீ அங்கே போய் ஒன்றும் கூடக்கூடாது அப்படின்னா அவன் பயத்தில் விடமாட்டான், அவ்வளோதான். புரியுதுங்களா? சாமி கண்ணெல்லாம் குத்தாது என்றைக்குமே. சில விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் வெளியில் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல விஷயம் சொல்கிறேன். நன்றி.